காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன் பிடிச்சிட்ருக்கோம். அந்த கேப்பில் கேமராமேன்ஸ் ஒருத்தரும் அதை ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே சுற்றிட்டு தெரியுறாங்க. அதில் கிரண் ஒரு கிறுக்கு போயிருக்கேன். கருவ முடிச்சவன் எல்லா ஸ்டில்லும் கேமராக்குள்ளாமல் பேச தெரியணும்னு பார்த்துட்டே இருப்பான். யார் அவன் கேட்டுகிட்டே வரான். எனக்கு தென்னை மரத்து பக்கத்தில் ஒரு 2 ஸ்டில்லு, நெட்டு பக்கத்தில் ஒரு 2 ஸ்டில்லுன்னு கேட்டே வரான். அவனு அங்கே பாருங்கள், ஹோட்டலில் சாப்பாடு தின்னிய மாதிரி இருந்து ஒரு போஸ்ட் கொடுக்குறான். ஜூம் பண்ண முடியாதனால என்னால் எதுவும் பண்ண முடியாது. பட் ஆனால் இங்கேருந்து நான் காட்டலாம். ஸோ கேமராமேனும் அந்த பையனும். ஸோ கிரண் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ உங்கள் கேமராமேன். தேங்க்யூ இல்லை, தேங்க்யூ ஒரு கேமரா. சாரி, தேங்க்யூ ஒரு கேமராமேன். தம்பி இவ்வளோ அழகாக சூண்டை போட்டு மீன் பிடிக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான விஷயம் உங்களுக்கு தெரியணும்னா தம்பி இன்ஸ்டாவில் டேக் பண்ணி அவங்களுக்கு கேட்டுருங்க. பட் தம்பி இன்ஸ்டா ஐடி உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். பட் நீங்கள் இன்ஸ்டா ஐடி வேணும்னா அதுக்கும் கமெண்டில் தம்பியோட இன்ஸ்டா ஐடி பிங் பண்ணுங்க அப்படின்னு போட்டுருங்க. இஸ்டெக் நடத்துகிறவரே ஃபிஷ்ஷிங்கான ஒரு கைடன்ஸ் எதுவுமே தராமல் அவர் கேமரா ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. இப்போ வந்திருக்கிறது யாருன்னா அந்த பால் வெட்டுக்காரருக்கு வந்தேன். அவர் பயங்கரமாக அந்த ரப்பர் பால் வச்சே மீன் பிடிப்பார். அது எப்படிங்கிறது இவர்கிட்ட கேட்டு தெரியணும்னா கமெண்டில் பால் வெட்டுக்கார மகன் பிங் பண்ணுங்கள். கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறாரு. கோயம்புத்தூர் பக்கத்தில் யாராக இருந்தீங்க அவன் நேரில் போய் சந்திச்சு அவர்கிட்ட அட்வைஸ் கேட்கலாம். 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் ஆகணுமா அவனுக்கு? அவன் ஒரு பைத்தியக்காரன் சொல்லாட்டி போறாச்சு. அதை விடாதீங்க, அது ஸ்லோப்பியா வேற என்ன? இது கறி மீன் தான் கிடைச்ச ஒரு பெரிய மீன். நாங்கள் இதில் தான் போட்டு வச்சுருக்கோம். வேறு எதுவுமே நாங்கள் கேரி பண்ணிட்டு வரல. அதை இப்போ திறந்துட்டோன்னா துள்ளி குதிச்சு இல்லை துள்ளாது. ஆல்மோஸ்ட் டெத்து. ஓகே, மீன் பிடிச்சவரே சொல்லிட்டாரு ஆல்மோஸ்ட் டெத்து அப்படிங்கிறது. அதனால் அதுக்கு வேண்டி நீங்கள் எல்லோரும் ப்ரேயர் பண்ணுங்கள். அதை ஒரு கும்பிடு எமோஜை போட்டு கமெண்டில் பிங் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க. ஆமாம், அவரோட கடைசி ஆசை என்னவோ நிறைவேறணும் அப்படின்னு அதை கொஞ்சம் அட்வைஸ் சொல்கிறாரு. அதை நீங்கள் கேட்டு நீங்கள் நடந்துக்கணும். பெருசா என்ன உனக்கு சின்னதாகவே மாட்டேங்குது. பெருசு பார்த்தேன் இந்த சைடு போட்டுருக்கலாம். உங்களுக்குமா காய்ஸ் பார்த்தீங்களா? 2 பேருக்குமே. ஆனால் கீழே போட்டு சவுட்டி பிடிச்சி விடுங்க. 2 மீன் கிடச்சி. பட் ஆனால் பிடிச்சவங்க புது ஆட்கள், அவங்களுக்கு தெரியலை அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது. மீன் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வராரு. இதுக்காகவே மும்பையில் 2 பல தற்காப்பு கலைகளை கற்றுட்டு கீழே சவுட்டி வச்சிடலாம். நான் பிடிச்ச மீன் எடுத்தியா, வீடியோ எடுத்தியா? எடுத்தேன். நான் பிடிச்சது நீ பிடிச்சி தூக்கின உடனே தான் வீடியோ ஆன் பண்ண. இங்க மீன் சந்திச்சது. அப்போ நீ எங்கே வேற எங்கே இருக்கும்? இப்படி நமக்கு ஒரு மீன் கிடச்சிருக்கு. இவ்வளோ நேரம் இங்கே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ தான் நான் மீன் பிடிக்கேன். கைஸ், சின்ன மீன். எவ்வளோ ஒரு நல்ல மனசு பார்த்தீங்களா? இதே கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஃப்ரை பண்ணி தின்றுப்பான். அது கொழுவே இல்லைண்ட மாவை தின்னுவோம். இவ்வளோ நேரம் இவன் என்ன மீன் பிடிச்சா இல்லை, 2 மீன் தான் பிடிச்சிருக்கான். இங்கே பாருங்க, நான் வந்தாச்சு. இப்போ வரிசையாக வர போகுதுங்க. நல்ல பெருசுல உள்ள இல்லை டக்குன்னு. இதுக்கெல்லாம் கொஞ்சம் படிக்கணும். இது இவரு அங்க உள்ள கடந்ததே எடுத்து போட்டு பிடிச்சிருக்காரு. கீழே விளம்பாரு. கிடைச்சதுலேயே ஒருத்தான ஒரு பெரிய மீன். துள்ளி அப்படி அவனை மேல விடு. சொல்லி முடிஞ்ச அவர் தான் கால் பண்ணியாரு. தெரியுது ஒயிட் தான். கைஸ், அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் முடிஞ்சது. இந்த மேல் எல்லாம் முடிஞ்சது. நம்ம பேக் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் பேக் பண்ண போகிறோம். ஏசி ஃபேன் கூட இல்லைல்ல? போங்களே, ஏசி வந்துடும். கடைசியாக கொஞ்சம் ஏசி இஸ் த மஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இதை நீங்கள் உடுக்கமா அது கோமணம் நிற்கிற மாதிரியே இருக்கும். 2 cups they are available. நம்ம எடுக்க வேண்டாம், நமக்கு பழக்கம் இல்லை. ஆனால் ஜெனிஸ் எடுப்பான். சரி, நமக்கு நீ என்ன எடுக்கணும்? ஓகே, இல்லை ஒரு நிமிஷம் வாங்க. கேமரா காணிங்க. எதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. சரியா? இன்னும் சரி எடுத்துட்டு போகிறேன். அதுக்கு வந்து நான் என்ன டிவியில் அவ்வளோ சேனல் மாறாது. இங்கே வாங்க. அங்கே பாருங்க,
அங்கே பாருங்க கைஸ், ஜட்டி இல்லை கைஸ். 25 வயசு ஆகுது அவருக்கு, பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. அதை சொல்லு. விஷயம் என்னன்னா, கோயம்புத்தூர் பெண்கள் டிமாண்ட் பண்றாருன்னா பொண்ணுக்கு வேலை இருக்கணும், பொண்ணுக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கணும். சரியா? கோயம்புத்தூர் பொண்ணு தேவை. அவர் அங்கதான் வேலை பார்க்கறாரு. மந்த்லி 2 lakh வாங்குறாரு. சரியா? நேற்றுக்கு அவர் சின்ன பிரச்சனை, டிப்ரெஷன்ல இருந்தாரு. இன்னைக்கு ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசிட்டு ஜாலியா இருக்காரு. ஸோ அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து லிபர்ட்டி கொடுக்கணும். சரியா? லிபர்ட்டி. அவர் எப்போ வேணா எந்த பொண்ணு கூட வேணாலும் போவாரு, பேசுவாரு. அதனால அது ஒண்ணுமே சொல்லக்கூடாது. ஓகே, வாழ்த்துக்கள். சரி, நம்ம பேக் பண்ணலாம். ஐயோ, மை நியூ ப்ராடக்ட்டுக்கு சிப்பு மீஷோ ஏமாத்திட்டான். இதுதான் என்னோட பேக்கிங் முடிஞ்சது. தயவு செஞ்சு அந்த ஃபேனை கிட்ட மாற முடியாது. அதுதான் லேட்டா மணப்பிக்குவார். போட்டோ செலக்ட் பண்ணி யாரா சாக்ஸ் போட்டாங்க. சாக்ஸா பேண்ட் கிட்ட இவர் சாக்ஸ் போட்டுருக்காங்க. என்ன போடுறாங்க? ஷார்ட்ஸ். இஷ்யூ சாக்ஸ் போடுறே. யார்ல வந்து போற காத்துட்டு போ. ஓகே. ஓகே गाइस, பேக்கிங் முடிஞ்சிரோம். நாளை கேமரா எடுத்துறோம். நான் பேக் பண்ணல இன்னும். கேமரா பேர்ல பேக் பண்ணேன். ஏய், அப்புறம் வாடா. சாக்ஸ் இவன் பேர் யாரு தெரியும்? ஏய், பாரு. நில்ல. சொல்ல. நில்லு. மேல கிலோ வரலாம். நாளைக்கு வரேன். இரண்டு மேலோட்டு. கோயம்புத்தூர்ல போடு. ஓகே. கோயம்புத்தூர் மாப்பிளை வந்தா. गाइस, இவன் தான் அந்த கோயம்புத்தூர். உனக்கு பொண்ணு ரெடியா गाइस? சோ நம்ம ட்ரிப் இதோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் गाइस. முடிக்காரு இன்னும் வெளிய போணும். வெளியில போகும்போது தான் முடியும். சோ இதோட முடிஞ்சிரும் நினைக்கிறேன். 3 தடவை சொல்லியாச்சு. ஓகே, பாய். நான் இப்படியே மூடுறேன். நீ வந்து அப்படியே நடந்தாங்க போ. சரி, பரமோட்டை நடந்து போ. சரியா? தேக்கூட உள்ளார போறேன். ஓகே.